இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்து பார்த்தலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறி வரட்டும். இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கலர் நல்லா மாறி வந்ததும் இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலாவிலே கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு நல்லா திக்காக சேர்த்துங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதிச்ச பிறகு லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா நல்லா கிராமத்து ஸ்டைலில் நல்லா காரசாரமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.